இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். சிக்கன் இதை வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு அலசிட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் இஞ்சி பூண்டு போட்டு பரட்டி அப்படியே வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், ஒரு டமன் சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன். இது செராய் ஒன்று, பழுத்த மிளகா ஒன்று, பச்சை மிளகா ஒன்று, கொஞ்சோண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, கருவேப்பிலை, இதுதான் இது. உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 1 பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து எல்லாம் சின்ன ஸ்பூனில் சின்ன சீரகம், பெரிய சீரகம், கசகசா, அப்புறம் தேங்காய் வந்து சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் வச்சு நான் இதை அரைச்சி வச்சுருக்கேன். வறுத்துட்டு நான் அரைச்சிருக்கேன். இது வந்து இறச்சிக்கறி தூள் பெரிய ஸ்பூனு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு மல்லித்தூள் போட்டு வச்சுருக்கேன். இது நெய் 1 ஸ்பூனு, உப்பு தேவையானது, மஞ்சத்தூள், பிரிஞ்சி இலை 1, பெரிய சீரகம் கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன், சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், கிராம்பு 2, ஏலக்காய் 2, பட்டை 1 பட்டை, அனாசிப்பூ 2, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ செய்ய விதம் போகும். இப்போ நெய் 1 ஸ்பூன் நான் கலந்துக்கிறேன். சட்டிக்காய் தாளிப்பு இதெல்லாம் போடுறேன். வெங்காயத்தை போடுறேன், கருவேப்பிலையும் போட்டு இப்போ அந்த சிராய் இதெல்லாம் போட்டு பச்சை மிளகா, பழுத்த மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டேன். கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ தக்காளி பழத்தை போட்டேன். இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு இப்போ சிக்கனை போடுவோம். உப்பு போடுவோம். மஞ்சத்தூள் போட்டுருவோம். நான் உருளைக்கிழங்கு இது மேலே போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன். கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம், அப்புறம் மசாலா வைக்கலாம். மூடியை திறந்து பார்ப்போம். இப்போ இந்த மசாலா அரைச்சது எல்லாத்தையும்
தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன் நான், ரொம்ப திக்காக இருக்குன்னு. இப்போ மசாலா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஊற்றினா தான் இப்போ சரியாகும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம். இப்போ நம்ம மூடி வைப்போம். எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா மூடி உருளைக்கிழங்குலாம் வேகட்டும். வைக்கிறேன். இப்போ திறந்து பார்ப்போம் உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சானே. உருளைக்கிழங்கு வெந்துருச்சானு பார்ப்போம். வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. இப்போ உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உப்பு பத்தலை, அந்த உப்பு கொஞ்சம் போட்டோம். இப்போ கொஞ்சம் டேஸ்ட் உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ அடுப்பை நிறுத்திட்டு இதை புதினா கொத்தமல்லியை போடுவோம். அடுப்பை நிறுத்திடுறேன். இப்போ பரிமாறுவோம் பாருங்கள். கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.